ஹலோ கைஸ், வெல்கம் டு அஷ்ராஸ் கிரியேட்டிவ் வீடியோஸ். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டை கிரேவி மிகவும் சுவையாக எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம தேவையான அளவு மல்லி கீரை எடுத்திருக்கோம், 2 பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயம். நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம். இதை நம்ம இது கூட சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட நம்ம சேர்த்துருக்கோம். இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி தான் சேர்க்கணும். இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நீங்களும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் இப்போ வதங்கிடுச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது கூட மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன். ஓகே, இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலா கூட எல்லாமே நல்லா இதாகணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு எல்லாமே. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம், அந்த பேஸ்ட்டையும். ஓகே, இந்த பேஸ்ட்டையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம வாட்ரு எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஓகே கைஸ், இந்த அளவுக்கு கொதிக்கிறப்ப நம்ம மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். அப்போ தான் பச்சை வாசம்லாம் போகும் மசாலாவோட. ஓகே, இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்களேன். இந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ இது கூட நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஒரு எக்கை நாங்கள் 2ஆக கட் பண்ணியிருக்கோம், அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அந்த எக்குள்ளலாம் மசாலா போகணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த எக்குக்கு. இப்போ பாருங்கள், ஒன்று அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலாலாம் மேலே பரல அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எக்குக்குள்ளே மசாலாலாம் போட்டோம், அதனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நம்ம அதுக்கிடையில் மூடி போட்டு இதை வேக வச்சிடலாம். வாங்க, நம்ம இப்போ இதை மூடி போட்டு நம்ம எண்ணெய் பிரிகிற வரையும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம நல்லா மூடி போட்டு இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா முட்டை கிரேவி சுவையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே நம்ம வெங்காயத்தலை தூவிக்கலாம். இப்போ இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இதை நம்ம ஒயிட் ரைஸ், சப்பாத்தி இது கூட வச்சு சாப்பிட்டாலும் சும்மா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இது நம்ம ரச சாப்பாடு எதுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டாலும் சும்மா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.